ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஹாஸ்டலில் நம்ம ஃப்ரெண்ட் பிரணவனோட பர்த்டே செலிப்ரேஷனாக தடல் புடலாக ஒரு வாழையில விருந்து வச்சுருந்தோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. விருந்து வைக்கிறேன்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது மெயின் டிஷ் இல்லாமல் எப்படிங்க? அதுதான் நம்ம எல்லாருமே சேர்ந்து முதல்ல இறைச்சி வாங்க போயிருந்தேன். அங்கே எங்களுக்கு தேவையான பட்ஜெட்லேயுமே வாங்கியிருந்தேன். பிறகு பக்கத்தில் கடையில் அரிசி, தக்காளி, மிளகாய், சமையலோட பேசிக் திங்ஸும் கூட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பிறகு என்னங்க, எல்லா திங்ஸுமே வாங்கிட்டோமா, ஃப்ரெண்ட்ஸோட செட்டாக போன மாதிரியே திரும்பி ஹாஸ்டல் ரிட்டர்ன் தான். திங்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர இங்கே நம்ம படியில் சமையலுக்கு தேவையான அடுப்பையும் கூட செட் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற பக்கமாக பார்த்தா ஒரு டீம் அரிசி எல்லாம் கழுவி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அடுப்பும் ரெடி, அரிசியும் ரெடினா பிறகு என்ன, சமையலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அப்படியே இந்த பக்கமாக பார்த்தா ஒரு டீம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி, பூண்டு அப்படின்ட்டு எல்லாமே கட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அழகா பொடி பொடி சைஸாகவும் கூட கட் பண்ணி வர இருந்தாங்க. பிறகு நம்ம சமையல் கில்லாடி எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. அவங்களோட அப்படியே இறைச்சி பொறுப்படி கொடுத்தாச்சு. அவங்களுமே நல்லா அழகா நீட்டா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. மஞ்சள் தூள், மசாலா தூள், டேஸ்ட் தூள் எல்லாம் விட்டு இறைச்சி எடுத்து ஓரமாக வச்சாச்சு. வெங்காயம், மிளகாய், தக்காளி, பூண்டு, இஞ்சி பேஸ்ட் எல்லாமே போட்டு வதக்கி இறைச்சி கறியும் கூட வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அற்புதமாகவுமே வந்திருந்தது. ஃப்ரைட் டிஷ்ஷும் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்னொரு மெயின் டிஷ்ஷும் கூட செய்யணும். அதுவுமே ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாகவே இருக்குது. ஃப்ரைட் டிஷ்ஷாக நாங்கள் ஒரு பர்கரையும் கூட வச்சுருந்தோம். பிறகு சமையலும் கூட பண்ணிட்டு இவ்வளவு செய்து பாரம்பரியமான வாழை இலை இல்லைன்னா நல்லா இருக்குமா? அப்போ உடனே போயிட்டு ஹாஸ்டலில் எல்லாமே ஒன்றா சாப்பிட்ற மாதிரி வாழை இலையுமே பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு என்னங்க, களத்துல இறங்க வேண்டியதுதான். தலைவாழையில இறைச்சி கறி, பருப்பு கறி, சம்பல் சொல்லி டிஷ் எல்லாமே போட்டு நம்ம ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஒரு சாப்பாடுமே சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விருந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். மீண்டும் இதே போல இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். பாய் பாய்.